எங்களை பொருந்திக் கொண்டு எதிர்காலத்தில் சிறந்த ஆட்சியை கொடு இறைவா என்று யாரோ ஒரு மௌலவியின் இருகரம் ஏந்தி செய்த விசேட பிரார்த்தனை தான் நேற்றைய நுகேகுட கூட்டத்தினுடைய வெட்டி ஜோக். இது முழுக்க முழுக்க நாவலை ஒப்பனை செய்து மணவேடைக்கு ஏற்றிய கூட்டம் என்று குழந்தைக்கும் தெரியும். ஐக்கிய தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் கொள்கைகளை காற்றில் பறக்க விடுவதில் சூரருமான ஹரீன் பெர்னாண்டோவும் நாமலுக்கு வெள்ளை அடித்து இந்த மேடையின் குமாரன் தான் நாமல் என்றார். முதலில் அரசை வீட்டுக்கு அனுப்புவதாக சொல்லப்பட்ட இந்த கூட்டம் பின்னர் அரசு வழங்கிய வாக்குறுதிகளை நினைவுபடுத்தும் உற்சவமாக திரிபடைந்தது. தேடி பொறுக்கி எடுத்த 21 அம்சங்கள் இன்று கடலை மிட்டாய் வியாபாரிகளின் கரங்களுக்கு போயிருந்த துண்டு பிரசுரங்களில் சேர்க்கப்பட்டிருந்தன. 37 கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் பல்லாயிரம் பேர் கூட இருப்பதாகவும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச உட்பட எந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதியும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற போவதில்லை என்றே முன்னர் சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென்று 2-3 நாட்களுக்கு முன்னர் தான் கூட்டத்தில் பங்கு பெற்ற போவதாக அறிவித்திருந்தார் மஹிந்த ராஜபக்ச. தள்ளாத வயதில் தடுமாறும் இந்த மனிதனை நிம்மதியாக விட்டு வையுங்கள் என்று பதிலுக்கு மக்கள் சமூக ஊடகங்களில் கமெண்ட் அடித்து தெரிவிக்க விட்டிருந்தார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ச கடைசி நேரத்தில் மெல்ல ஒதுங்கிக் கொண்டார். ரணில் விக்ரமசிங்கவோ வழக்கம் போல உயர் திரு கனவான் வேஷத்துடன் சொகுசாய் கார் ஒன்றில் ஏறி ஜீவன் தொண்டமானின் திருமணத்துக்கு இந்தியாவுக்கு போய்விட்டார். ரணிலுக்காக வழக்கம் போல ஹரீன் பெர்னாண்டோவும் வஜ்ரா அபேவர்தனவும் கொஞ்சம் மல்லு கட்ட அவர்களுடைய சட்டைகள் கொஞ்சம் வியர்த்தன. ஆனால் மாலை நேரம் பெய்த அடை மழையின் குளிர்மை அவர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து விட்டு சென்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு ராஜபக்சேக்கள் என்றாலே ஒரு நிரந்தர அலர்ஜி. அவர் இப்படி மட்டகரமான விடயங்களில் என்றைக்கும் தலையிடுவதும் இல்லை, போவதும் இல்லை. மைத்ரிபால சிறிசேன வரவும் இல்லை. ஆனால் அவரது கட்சியைச் சேர்ந்த நிமல் சிறிபாலடி சில்வா போன்ற நினைத்த இடத்தில் தூங்குவதில் சாதனை படைத்த வீர திருமகன்களும் அனுரயாப்பா போன்றவர்களும் வருகை தந்திருந்தார்கள். ஆனால் பாவம், அவர்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சும்மா அழையா விருந்தாளி போலத்தான் அவர்கள் வந்துவிட்டு போனார்கள். கோட்டாபய ராஜபக்சவை பற்றி சொல்ல ஒன்றுமில்லை. மகாதீர் முகமது, லீ குவான் யூ, ஜவஹர்லால் நேரு, விளாடிமிர் புட்டின், கம்மன் பில வழக்கம் போல தன்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். எம் கட்சி தொண்டர்கள் எவரும் பங்கு பெற்ற போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி உத்தியோகபூர்வமாக அறிக்கை விட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இந்த பேரணியில் பிரதான எதிர்கட்சி மட்டுமல்ல, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மனோ கணேசன் அணி என்று யாருமே இல்லை. ஆரம்பத்தில் சொன்னது போல 37 கட்சிகள் பங்கு பெற்றவில்லையா என்று நீங்கள் கேட்கக்கூடும். பங்கு பற்றி இருக்கலாம், யாருக்கு தெரியும். கம்மன் பிளவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய கட்சியில் தலைவர் அவர்தான், செயலாளர் அவர்தான், உப-தலைவர், பொருளாளர், தேசிய அமைப்பாளர் எல்லாமே அவர்தான். ஆக கம்மன் பில போன்ற 30 தனிநபர்கள் கட்சி என்ற அடைமொழியுடன் சங்கமித்திருக்கவும் கூடும். சரி, இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது? அப்படி நாட்டை உலுக்கி புரட்டி போடும் அளவுக்கு ஏதாவது சொன்னார்களா என்று பார்த்தால் அப்படி எதுவுமே இல்லை. வழக்கமாக எதையெல்லாம் இவர்கள் பேசக்கூடும் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்களோ அவற்றுக்கு இவர்கள் ஒரு குறையுமே வைக்கவில்லை. 100% எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார்கள். இராணுவத்தை காட்டி கொடுக்கிறார்கள், அதி உத்தம இராணுவத்துக்கு எதிராக விசாரணை செய்கிறார்கள் என்று பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல பௌத்த மதத்துக்கு ஆபத்து வந்திருப்பதாகவும் பௌத்தத்தை காக்கும் கடைசி தருணம் இது என்று சொல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் செயலாளர் சுகேஸ்வர பண்டார நம் எதிர்பார்ப்பை எல்லாம் பொய்யாக்காமல் அப்படியே சொன்னார். இலங்கை அரசியல் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் மற்ற கட்சி சில நாட்களில் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பும் முதல் வெடியை கொளுத்துவோம் என்றவாறு கிளம்பி வருவார்கள். இந்த கூட்டத்திலும் அதே அறத பழசான பேச்சு மீண்டும் ரிப்பீட் செய்யப்பட்டது. இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பும் முதல் வெடியாக இது அமைய போகிறது என்று அடித்து விட்டார்கள் பேச்சாளர்கள். 2005ஆம் ஆண்டு ராஜபக்சேக்கள் இந்த நாட்டின் பௌத்த மதத்தினதும் இராணுவத்தினதும் ஏகபோக முகவர்களானதன் பின்னால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாடு அதல பாதாளத்தில் இருப்பதாகவும் தேசிய பாதுகாப்பு என்பதே இல்லை என்றும் ஒரு பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வி அடைந்த பின்னர் ஒரு மாதத்தில், அதாவது 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே நுகேகொட நகரில் இதே சந்தியில் இப்படி ஒரு பேரணி நடந்தது. மஹிந்தவுடன் எழுவோம் என்று ஆரம்பித்த அந்த பேரணியில் முழுக்க முழுக்க
ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த நாட்டை அழித்த தேசப்பற்று இல்லாத ஒரு கட்சி என்றும், மஹிந்த ராஜபக்ச தான் இந்த நாட்டினுடைய மீட்பர் என்றும் சொல்லப்பட்டது. அப்படித்தான் அன்று படிப்படியாக நாட்டுக்கு தீ வைக்கக்கூடிய வைபவம் ஆரம்பமானது. சுகேஸ்வர பண்டார சொல்வதும் அப்படியான ஒன்றுதான். ஆனால் சோகம் என்னவென்றால் 10 வருடங்களுக்கு முன்னர் சொன்ன அதே கதையை கொஞ்சம் கவனமாய் சொல்ல வேண்டியிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்களும் மேடையில் இருந்தார்கள். ஆகவே இந்த முறை வழக்கமான அதே புராணம் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக பாடப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி உட்பட கலவையாய் எல்லோரும் ஒன்றுக்குள் ஒன்று என்று இருப்பதாலோ என்னவோ தெரியவில்லை, திஸ்ஸக்குட்டி ஆராய்ச்சி போன்ற பொதுஜன பெரமுனவின் பீரங்கி பேச்சாளர்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாகும் போது உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதியாக தான் முடிசூடப் போவதாக சொல்லியிருந்தார் திஸ்ஸக்குட்டி. அப்பேற்பட்ட பெரும் தலைவருக்கு உரை ஒன்றை வழங்கி மொத்தமாய் குழப்பி அடிக்காமல் பொதுஜன பெரமுன சாமர்த்தியமாய் தவிர்ந்து கொண்டு விட்டது. அனுர அரசு போட்டி பரீட்சை மூலம் அரச வெற்றிடங்களை நிரப்ப தயாராக இருப்பதாகவும், இது முறையா தகுமா என்றும் ஒரு பெண் கேள்வி எழுப்பியிருந்தார். இவரை பார்த்தால் ஒரு காலத்தில் மக்களின் கவலைகளை மறக்க வைத்த பொதுஜன பெரமுனவின் சீதா அரம்பே போல, அவருடைய ஜூனியர் போலவே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான உரை அது. கம்மன் பில வழக்கம் போல வடிவேலுவை மிஞ்சினார். எந்த அரசும் இலங்கை சரித்திரத்தில் இப்படி ஒரு கூட்டத்துக்கு பயந்ததே இல்லை என்றார். நாங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொண்டிருப்பதாகவும், அரசு அதை உண்மை என்று நினைத்து ஏமாந்து விட்டதாகவும், நாங்கள் எல்லோரும் நண்பர்கள் என்றும் தத்துவம் பேசிவிட்டு ஓய்ந்தார் கம்மன் பில. கூட்டத்துக்கு ஏற்பாட்டாளர்கள் சொன்னது போல 20,000 பேரெல்லாம் வரவே இல்லை. வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் பரபரப்பான நுகேகுட சந்தியில் சும்மாவே 1000 பேர் இருப்பார்கள். இந்த நிலையில் பஸ்களில் கூட்டத்தை வரவழைத்து அவர்களுக்கு சாப்பாடும் சாராயமும் கொடுத்து சந்தியில் இறக்கிவிட்டு ட்ரோனில் வீடியோ எடுத்தால் தேன் கூட்டம் போல மொய்த்தவாறுதான் இருக்கும் என்ற உண்மை புரிந்தவர்களுக்கு கம்மன் பில சொல்லக்கூடிய கணிதம் எல்லாம் ஒரு விஷயமே அல்ல. மற்றபடி வழக்கம் போல குடிமகன்கள் தம் சிந்தனைகளில் உதித்த அபூர்வமான கருத்துக்களை ஊடகங்களிடம் பகிர்ந்து கொண்டனர். ஒருவர் சர்வதேச நாணய நிதியத்துக்கு பதிலாக உள்ளூரில் ஒரு கடன் கொடுக்கும் நிறுவனத்தை தொடங்கி மக்களுக்கும் அரசுக்கும் கடன் கொடுத்து அடகு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய நகைகளையும் மீட்டெடுக்கும் திட்டம் ஒன்று புதிதாய் அமையப்போகும் நாமல் அரசிடம் இருக்க வேண்டும் என்றார். ஆனால் அவர் பாவித்தது கசிப்பா அல்லது சாராயமா என்றுதான் சொல்லவே இல்லை. ஒருவர் மிகுந்த குடிவரியில் நாட்டில் நடந்தது எதுவுமே 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு விளங்குவதில்லை என்றும், மஹிந்த ராஜபக்ச நாட்டை காப்பாற்றியதாகவும், அவர் மீது கை வைக்க யாருக்குமே விடப்போவதில்லை என்றும் சொல்லியவாறு தள்ளாடி விழப்பார்த்தார். இலங்கையில் 76 வருட கால அடிமை அரசியல் வளர்த்துவிட்ட சிஸ்டம் இன்னமும் செத்து போகாமல் இருப்பதையே இப்படி தோற்று போன பிரகிருதிகள் பஸ்ஸாக நுகேகுடவில் கூட்டம் சேர்த்ததையும், அதற்கு வழக்கம் போல குடிமகன்கள் கலந்து கொண்ட ஆட்டம் போட்டு சென்று வரலாறு படைத்ததையும் காட்டி நின்றது. நேற்று இப்படி ஆடி தீர்த்தவர்கள் எல்லாம் மஹிந்த ராஜபக்சவின் தீவிர விசிறிகள். இவர்கள் ரணில் சிறிசேன காலத்திலும் இப்படி வீதிகளில் இறங்கி அட்டகாசம் செய்திருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு ஆர்ப்பாட்டம் ஒன்றின் போது மின்கம்பம் ஒன்றின் உச்சியை தொட்டு சாதனை படைத்தவர்கள் இவர்கள். ஐக்கிய தேசிய கட்சியும் இதற்கெல்லாம் குருநாதர். ஜேஆரும் பிரேமதாசுவும் விதைத்தவைகளைத்தான் அவர்களின் இதர தலைவர்களும் பின்தொடர்ந்தார்கள். அதே அழுக்கு சிஸ்டத்தை தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்த ராஜபக்ச வம்சமும் தொடர்ந்தன. நல்ல வேளை இவர்கள் பழைய நினைப்பில் மாறி மாறி யார் கல்வன், ரணில் கல்வன் என்றும் மஹிந்த கல்வன் என்றும் ஓலம் போடவில்லை. தேவையில்லாதவைகளை சத்தமிட்டு கத்தி தேனிலவு காலத்தை கெடுத்து விடாதீர் என்று குடிமகன்களுக்கு பொதுஜன பெரமுன எச்சரிக்கை விடுத்திருக்க வேண்டும். அதே போன்றுதான் ஐக்கிய தேசிய கட்சியும் செய்திருக்க வேண்டும். அத்தனை வெறியிலும் பழைய நினைவுகள் யாருக்கும் ஞாபகம் வரவே இல்லை. நாமல் ராஜபக்ச மேடையில் ஏறும்போது கூட்டம் எதிர்கால ஜனாதிபதி என்று ஆரவரித்தது. அவரோ தன்னுடைய பங்குக்கு அரசியல் சாசன சர்வாதிகாரம் நடப்பதாகவும், கிடைக்கின்ற முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி அடிக்கப் போவதாகவும் சொல்லிக் கொண்டு போனார். நாம் முன்னரே சொன்னது போல இதெல்லாம் வழக்கமாய் எதிர்பார்த்த உரைகள் தான். சரத் பொன்சேகா 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக தேர்தலில் நின்ற ஒரு காரணத்துக்காக தரவென்று இழுத்து கொண்டு போய் சிறை கூடத்தில் அடைத்தவர்களும் தமக்கு ஏற்றாற் போல
அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்தவர்களும் பெரும் குற்றங்கள் புரிந்த மரண தண்டனை கைதிகளை பொது மன்னிப்பு என்ற பெயரில் விடுவித்தவர்களும் இன்று அரசியல் சாசன சர்வாதிகாரம் பேசுவதை என்னவென்று சொல்வது? இதை போல பொய் சொன்ன ஒரு அரசு வரவே இல்லை என்று கிட்டத்தட்ட அத்தனை பேச்சாளர்களும் சொன்னார்கள். அரசு பொய் சொன்னதா இல்லையா என்பதற்கான பதிலை பொதுமக்கள் தேர்தலின் போது அளிப்பார்கள். உண்மையில் சிறையில் இருந்து பிணையில் விடுதலையாகி இன்று பெரும் பதட்டத்துடன் பேசும் சாமர சம்பத் போன்ற பிணையாளிகள் எல்லாம் இலங்கையின் நீதிமன்ற கட்டமைப்பின் தாமதத்தால் தான் இன்று கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றன. அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் மக்கள் அபிலாஷைகளுக்கு புறம்பான ஒரு ஆட்சியாக இது மாறினால் அவர்களது அஸ்தமனம் ஆரம்பமாகிவிடும். ஆனால் எரிபொருள் கப்பல் இதோ இன்று வருகிறது, நாளை வருகிறது என்றெல்லாம் பொய் சொல்லி நாட்டை பிச்சை பாத்திரம் ஏந்த வைத்தவர்களும், விமான நிலையத்தை இழுத்து மூடி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப் போவதாக கூறியவர்களும், வாக்ஸ்வேகன் கார் தொழிற்சாலை குர்நாகலில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கதை அளந்தவர்களும் அரசு பொய் சொன்னதாக பேசுகிறார்கள். என்ன ஒரு விந்தையான விஷயம்! ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்குதல், வெளிநாடுகளில் பதுக்கி வைத்தவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்த லசந்த விக்ரமதுங்க உட்பட சகல அரசியல் கொலைகளுக்கும் நீதியை பெற்றுக் கொடுத்தல் என்று இந்த அரசு அடுக்கி வைத்திருக்கும் வாக்குறுதிகள் மலை போல இருக்கின்றன. ஆனால் இவை தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதும், சில முக்கிய வழக்குகளினுடைய சாட்சியங்கள் தடயம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருப்பதும் நமக்கெல்லாம் நன்கு தெரியும். போதைப் பொருள் மற்றும் பாதாள மாஃபியாவுக்கு எதிரான காத்திரமான நடவடிக்கைகள், ஊழல் வழக்குகளை விசாரிக்க விசேட நீதிமன்றங்கள் என்று அரசு அதிரடி காட்டி வரும் நிலையில் மேலும் நீதி கட்டமைப்புகள் வேகமாக இயங்க வேண்டியிருக்கிறது. இந்த வழக்குகள் எல்லாம் வேகம் எடுத்து முடிவடைந்து தீர்ப்புகளும் வாசிக்கப்பட தொடங்கினால் இன்று நுகேகுடையில் ஒப்பாரி வைத்தவர்கள் எல்லாம் இதோ எங்களை பழிவாங்குகிறார்கள் என்று கோஷத்தை மாற்றி பாடுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக டிரானலஸும் கம்மன் பிளவும் தான் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு என்று தெரிய வருகிறது. VFS விசா மோசடி, பாஸ்போர்ட், வெர்ஜின் ஐலண்ட் முதலீடு என்று நிறைய குற்றச்சாட்டுகள் டிரானுக்கு எதிராக இருப்பதாக ஊடகங்கள் பக்கம் பக்கமாய் அடையாளம் காட்டி கொண்டிருக்கும் நிலையில் அவை பற்றி இன்னமும் ஒரு விசாரணையும் ஆரம்பமாகவில்லை. இந்த தாமதங்கள் களையப்பட வேண்டும், விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் பாதாள அரசியல்வாதிகளும் பாதாள ஊடகங்களும் தலைமேல் ஏறி மிளகாய் அரைத்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மில்லியன் கணக்கான மக்கள் மாத கணக்கில் வீதியில் திரண்டு 2022ஆம் ஆண்டு தோற்கடித்த சிஸ்டத்தின் பங்குதாரர்கள் மீண்டும் மதவாத இனவாத கோஷங்களுடன் எழும்பி நிற்க பார்க்கிறார்கள். இதற்கு புல்லையும் புண்ணாக்கையும் காட்சிப்படுத்துவதோடு மட்டும் நின்று விடாமல் இவர்கள் ஜென்மத்திலும் மீள எழ முடியாதவாறு சட்டத்தையும் ஒழுங்கையும் வேகமாய் நிலைநாட்ட வேண்டும். நுகேகொட பேரணி படுதோல்வி என்று புறக்கணித்து விடாமல் கடந்த 1 வருட ஆட்சியை மறுவாசிப்புக்குட்படுத்திக் கொண்டு செய்ய வேண்டிய பணி வினைத்திறனுடன் செய்வதே மக்கள் ஆணைக்கு அரசு தரும் தலையாய மரியாதையாக அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.